சொல்லி எங்கள் குடும்பம் விரும்பவில்லை என்று சொன்னது உண்மையானால் இவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடாது என்று சொன்ன அதை மீறி சிதம்பரம் மந்திரி சபையிலே வைத்து அஜெண்டாவில் வைத்து முடிவெடுக்கிறாரா? மன்மோகன் சிங் முடிவெடுக்கிறாரா? மத்திய அரசு இவர்களை தூக்கிலே போட்டுவிட துடிப்பதுதான் இந்த பதில் உரை. உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற போது அது 2 நீதிபதிகள் அமர்விலே விசாரிக்கப்பட்டு திடீரென்று யாரும் எதிர்பாராத விதத்தில் 3 நீதிபதிகள் அமர்வுக்கு கொண்டு வரப்பட்டது. அது குறித்து பிரபல வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி எவ்வளவு வேதனைப்பட்டு சொன்னார் என்பதை இப்பொழுது நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அந்த 3 நீதிபதிகளும் நாங்கள் விசாரிக்க போவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். என்ன காரணம்? தமிழ்நாட்டிலே நீதிபதிகள் விசாரணை நடத்த முடியவில்லை என்கிறார்கள். அமைதி அங்கு திரண்டிருந்தவர்கள் பலமாக மூச்சு விட்டாலே பேர் இறைச்சலாக இருக்கும். பல்லாயிரக்கணக்கிலே ஜெத்மலானி எடுத்து வைத்த வாதங்கள் நீதிபதிகளுக்கு மிக தெளிவாக கேட்டது. இங்கே இருந்து மாற்றிவிட துடிக்கிறார்கள். அது உச்சநீதிமன்றத்திலே அடுத்து இன்னும் ஒரு 4 நாட்களிலோ ஒரு வாரத்துக்குள்ளோ அது விசாரணைக்கு வரலாம். இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில் 29ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் பதிலுரை தர வேண்டும் என்று நீதியரசர்கள் அன்றைக்கு கேட்டார்கள். 30ஆம் தேதி என்று, ஆகஸ்ட் 30ஆம் தேதி என்று. செங்கோடி தன்னை அழித்துக் கொண்ட நாள் 28. அதே 28ஆம் தேதி அந்த துயர முடிவுக்கு வருவதற்கு முன்பு சட்டமன்றத்திலே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன சொன்னார்? இந்த 3 பேரினுடைய தூக்கை ரத்து செய்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எத்தனையோ மனுக்கள் என்னிடம் வந்திருக்கின்றன. ஆனால் அதை பரிசீலிக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் இல்லை. அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு மனு போட்டுக் கொள்ளலாம் என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்கள். ஆமா, அற்புதம்பாளர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். பல பேர் பதட்டமடைந்த போது என்ன சொன்னேன்? எந்த விமர்சனமும் செய்ய வேண்டாம். நான் முதலமைச்சர் கூறியதற்கு எந்த விமர்சனமும் நாம் செய்ய வேண்டாம், அமைதியாக இருப்போம். ஆக அரசியல் நோக்கத்துக்காக விமர்சிப்பதல்ல. அன்றைக்கு அவர்கள் சொல்லுவது என்னிடத்தில் பால் இஸ் நாட் இன் மை கோர்ட், இது ஜனாதிபதி முடிவெடுக்கிறது, அங்க மனு போட்டுக் கொள்ளாத போது நாங்கள் அமைதியாகத்தான் இருந்தோம். மன்றாடுகிறோம் என்று கேட்டிருக்கிறோம். என் வாழ்வில் நான் மன்றாடி பழக்கப்படாதவன். 30ஆம் தேதி 28ஆம் தேதி மாலையில அன்றைக்கு எல்லோரும் இங்கு உண்ணாவிரத மடத்துக்கு வந்து விட்டார்கள். செங்கொடி தீக்குளித்து விட்டால் தணல் எரிகிறது தமிழர்கள் உள்ளத்தில். 30ஆம் தேதி நீதிமன்றத்திலே ஜெத்மலானி வருகிறார். பிரபல வழக்கறிஞர் வாதாடுகிறார். பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கார். மொத்த தமிழ்நாடே கொந்தளித்து கிடந்தது. மொத்த தமிழ்நாட்டிலே பட்டிக்காடு முதல் பட்டணக்கரை வரையில தமிழர்கள் உள்ளவெல்லாம் கொந்தளித்து போயிருந்தது. 3 பேரை காப்பாற்றணும். முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி கோடிக்கணக்கான தமிழர்களின் உணர்வுகளை மதித்து இந்த 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த சட்டமன்றம் மத்திய அரசை வேண்டிக் கொள்கிறது, குடியரசுத் தலைவரை வேண்டிக் கொள்கிறது என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள். நேற்றைக்கு மாநில அரசு, ஜெயலலிதா அரசு தாக்கல் செய்திருக்கின்ற பதில் உரையில் பல்வேறு, அதாவது நடந்த நிகழ்ச்சி படுகொலை கொடூரமான படுகொலை என்றும், திருவெரும்புதூர் சம்பவம் மிக கொடூரமான சம்பவம் என்றும், அதை செய்தவர்கள் என்றும், பேரறிவாளன் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவன் என்றும், இந்த கொலை செய்ய திட்டம் தீட்டியவன் என்றும் இந்த பதில் உரையில் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அந்த மூவரும் தந்திருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்திருக்கின்ற எங்கள் தூக்கை ரத்து செய்யுங்கள் கேட்டிருக்கிற மனுவில் இந்த மரண தண்டனை எதிர்த்து கட்சி, ஜாதி, மதம் கடந்து எல்லா மக்களும் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் எல்லோருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். மரண தண்டனை ரத்து செய்ய விரும்புகிறார்கள் என்ற அந்த செய்தி குறித்து இந்த அரசு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கலாம். அதை விட்டுவிட செய்யலாம். இவர்கள் விருப்பம் இல்லாவிட்டால் அந்த இவர்களுடைய பதில் உரையில கவுண்டர் ரெஃபர் பண்ணவே வேண்டாம். ஆனால் அதை குறிப்பிட்டு இந்த தூக்கு தண்டனைக்கு மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது என்பது குறித்து இந்த அரசு எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. அப்படியானால் சட்டமன்றத்திலே கோடி
மதித்துத்தான் தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் மத்திய சர்க்காரை வேண்டிக் கொள்கிறோம் என்று தீர்மானம் போட்டீர்கள் அல்லவா? அதன் பிறகு உயர்நீதிமன்றத்திலே வந்து மக்கள் எதிர்ப்பை பற்றி கருத்து சொல்ல விருப்பம் இல்லை என்றால் அந்த சட்டமன்ற தீர்மானம் 234 எம்எல்ஏக்களின் தீர்மானம், அனைத்து கட்சிகளின் தீர்மானம், தமிழகத்தின் இதயமான சட்டமன்றத்தின் தீர்மானம், அந்த தீர்மானத்தின் கருத்தின் அடிப்படையிலே மக்கள் இப்படி தூக்கு தண்டனை கூடாது என்று விரும்புகிறார்கள் நீதிமன்றத்திலே பதிவு செய்வதை எது உங்களை தடுத்தது? கடைசியாக நான் சொல்லுகிறேன், this petition should be dismissed. பேரறிவாளனும் சாந்தனும் முருகனும் தங்கள் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற மனு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். இதுதான் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்ற பதில் உரை. அப்படியானால் இதற்கு என்ன அர்த்தம்? இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், தூக்கில் போடு என்று அர்த்தம். அவர்கள் தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்த மனுவை டிஸ்மிஸ் செய்யுங்கள் என்றால் நீங்கள் மூவரை தூக்கில் போடுங்கள் என்று இந்த அரசு சொல்வதாக அர்த்தம். மத்திய அரசு மூவரை தூக்கில் போட சொல்லுகிறது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக அரசு மூவரை தூக்கில் போட சொல்கிறது. எதிர்பார்க்கவில்லை, நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் கவுண்டர் விமானத்தில் போகும்போது படிச்சுட்டு போனேன். நியாயம் தானா? ஆகவே முன்னாள் முதல்வர் எப்படி ஈழ தமிழர்களுக்கு துரோகம் செய்தாரோ அதே துரோகத்தை இந்நாள் முதல்வரும் செய்வதை தலைப்பட்டு விட்டார் என்பதை தானே காட்டுகிறது. நாங்கள் இந்த வேதனையோடு இருக்கிறோம். இல்லை, அமைச்சரவையை கூட்டி 72வது பிரிவு 121வது பிரிவின்படி இந்த 3 பேரின் தூக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் ஒரு முடிவெடுத்து ஆளுநருக்கு சொல்லுங்கள், ரோசையாவுக்கு சொல்லுங்கள். முதல் நபராக வரவேற்று உங்களுக்கு முதல் நபராக இந்த முடிவெடுத்ததற்கு தமிழர் உலகம் நன்றி கடன்பட்டிருக்கிறது என்று அன்றைக்கும் சொல்வோம். ஆகவே முன்னாள் முதலமைச்சர் தான் இந்த 3 பேரை தூக்கிலே போட சொல்லி 2000 ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி அமைச்சரவையிலே முடிவெடுத்தவர். அவர் முடிவெடுத்து தான் கவர்னருக்கு அனுப்பினார். இந்த கவுண்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுண்டரையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கவுண்டரையும் இது ரெண்டையும் தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. 2000 ஆண்டு அங்கிருந்த திமுக அரசு, கலைஞர் கருணாநிதி அரசு ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த 3 பேரை தூக்கிலே போட சொல்லி முடிவெடுத்ததன் அடிப்படையில் அவர்கள் கவர்னருக்கு பரிந்துரை செய்தார்கள் என்பதை 2 அரசுகளும் இன்னைக்கு ஹைகோர்ட்ல பதிவு பண்ணியிருக்கு. ஆனால் உலகத்தை ஏமாத்தலாம் நினைச்சு நான் மன்மோகன் சிங்கை பார்த்து 3 பேர் தூக்க ரத்து பண்ண சொல்லி சொன்னேன் என்பது திமுக தொண்டனை உண்மையான உணர்வாளர்கள் நாளை கூட உண்ணாவிரத்துக்கு வராங்க, அண்ணாவின் தம்பிகள், அவர்களையும் மக்களை ஏமாற்ற. ஒருவேளை சிலர் பாவத்துக்கு பிராயச்சித்தை தேட முனைவார்கள், கல்வாய் தேட முனைவார்கள். ஒரு நல்ல சிந்தனை வந்திருக்கலாம், அன்னைக்கு அந்த தப்பு செஞ்சுட்டோம் இப்ப வேண்டாம், நம்ம ரொம்ப உலகம் பூரா சபிச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப உண்மையிலேயே அந்த 3 பேரை தூக்கில இருந்து காப்பாற்றணும்னு சொல்லி ஒருவேளை நல்ல புத்தி வந்திருக்கலாம், நல்ல சிந்தனை வந்திருக்கலாம், வந்திருந்தா நல்லதுதான். இதை தெளிவுபடுத்துவதற்கு காரணம் இந்த கட்டத்தில் தமிழ்நாட்டிலே என்ன வேணா செய்யலாம் நினைக்காதீங்க, மக்களை ஏமாற்றலாம் நினைக்காதீங்க. அமைச்சரவை கூட்டி 3 பேர் தூக்க ரத்து செய்யணும் முடிவெடுத்து கவர்னருக்கு முடிவெடுத்து இந்தியாவுக்கு வழிகாட்டுங்கள் என்று நேற்று வரை கேட்டுக் கொண்டிருந்து வந்தார். ஆனால் இதே நீதிமன்றத்தில் வந்து 3 பேரை தூக்கில போடு கொடுத்த மனுவை ரத்து பண்ணு நீங்க கவுண்டர் தாக்கல் செய்ய வைத்திருப்பதனாலே இது பச்சை துரோகம், நம்பிக்கை துரோகம். தமிழர்களுக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுவிட்டு இது ஒரு தவறான, மிக தவறான நடவடிக்கை என்பதனாலே எது செய்தாலும் கேட்க ஆளில்லை என்று யாரும் கருத வேண்டாம். அண்ணன் நல்லகண்ண அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு திலீபன்கள் தேவை, செங்கொடிகள் தேவை, எங்களுக்கு முத்துக்குமார்கள் தேவை. திலீபனை போல தங்களை அழித்துக் கொள்ள அல்ல, முத்துக்குமார்களை போல தங்களை மாய்த்துக் கொள்ள அல்ல. அண்ணன் சொன்ன வார்த்தை தான். அவர் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தவர், பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவர், தியாக தடுப்புகள் ஏற்றியவர். குண்டுகளை எதிர்கொண்டு தாங்குவதற்கு, மார்பு காட்டி தாங்குவதற்கு, தேவைப்பட்டால் 1000 தூக்குவதற்கு அங்கு மனசை தயார் பண்ணுங்கன்னு சொன்னார். அதற்கு வழிமொழிகிறார் வைகோ, அதற்கு தயாராக இருப்போம். ஆக தமிழ்நாட்டில் என்ன அக்கிரமம் செய்தாலும் இந்த தமிழக மக்கள் ஓட்டுக்கு 5000 கொடுத்து ஓட்டு வாங்கிறாங்க நினைப்பிலே காலத்தை ஓட்டிடலான்னு நினைக்காதீங்க. இளைஞர் உலகம் விழித்து
பிடித்துக் கொண்டு விட்டது. அதுதான் கணிப்பொறி இளைஞர்கள் இன்றைக்கு இணையதள இளைஞர்கள் இங்கே உண்ணாவிரதம். ஊருக்கு 10 இளைஞர் இருக்கிறார், எந்த கட்சியும் கிடையாது. அவர் நெஞ்சம் புதித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் எகிப்திலே புரட்சி ஏற்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் வளைகுடா நாட்டிலே புரட்சி ஏற்படுத்தினார்கள். தமிழகத்தில் வந்து இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை எச்சரிக்கிறேன். தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஏமாற்றி விட முடியாது. இந்த ஆவண படத்தை கொண்டு போய் ஊர் ஊராக வீடு வீடாக சேருங்கள். அந்த படைப்பாளிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அமுதனுக்கும் சேரனுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். மக்கள் மனதிலே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த 3 பேர் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற இதை கலைத்துறையினர் நீங்கள் கொண்டு போகிற போது கோடிக்கணக்கான மக்கள் இதயத்துக்கு எளிதிலே கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த உன்னதமான பணியை செய்த உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்கள். மரண தண்டனை இந்தியாவிலே ஒழிக்கப்பட வேண்டும். மூவருக்கு மட்டுமல்ல, மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும். அதுதான் நம் நோக்கம். இந்த உண்ணாவிரத நோக்கமும் அதுதான் இங்கே நடப்பது. அதற்கு போராடுவோம். இந்த 3 பேர் உயிரையும் காப்பதற்கு தமிழகம் திரும்பவும் அதே மாதிரி எழணும். இங்க சொன்னாங்க, மீண்டும் எழ வேண்டும். ஒண்ணு இல்ல, ஆபத்து இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்படி அதாவது ஒண்ணும் இல்லைன்னு அமைதியா இருக்கான் தமிழன். 9ஆம் தேதி தூக்கு வந்துருமோன்னு பதறிட்டான் தமிழ்நாடு பூரா. இப்ப ஒண்ணு இல்ல, தூக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு இருக்கிறான். ஆனால் இந்த நிலைமையில் அரசுகள் எடுத்த முடிவுக்கு பிறகு நாம் நீதிமன்றத்தை நம்பி இருக்கிறோம். மொத்த தமிழகம் கிளர்ந்து எழும் என்ற எண்ணம் வந்தால் அரசு தன் போக்கை மாற்றக்கூடும், தன் அணுகுமுறையை மாற்றக்கூடும். மாற்ற வைப்போம். அரசு சிந்திக்கட்டும், உளவுத்துறை சொல்லட்டும், இது நெருப்போடு விளையாடுகிற காரியமாகிவிடும் தமிழ்நாட்டிலே என்று அரசு உணரட்டும். அதற்கு இந்த ஆவணப்படம் பயன்படட்டும். நன்றி, வணக்கம். இயக்குனர் சேரன், இயக்குனர் அமுதன், திருச்சி சவுந்தரராஜன், செல்வராஜ் மற்றும் மரண தண்டனை எதிர்ப்பு கூட்டமைப்பு ஆகிய எங்களின் சார்பில் மரியாதையும் நன்றியும். வணக்கம்.